இங்கு நாரதன் அடிக்க மன்னன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நாளை இந்த ஐயனுக்கு பூநூல் தேவையா? பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை தம்பி. வாங்க. ஹலோ, அரசகுலம் ஆறுடைய பத்திர சார்பாக எனக்கு ஆசிரியர்னு சொன்னாலும் உண்மைதான், ஆனால் அன்பு அண்ணன் சொன்னாலும் உண்மைதான். அவருக்கு முன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி 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 நன்றி. 5 சால்வை, ஒரு சால் 2 சால்வை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அஜிங்கடான்னு. இவருக்கு தாய்மானாருக்கு போத்துனா ஒன்று, அவர் வண்டார் குழலிக்கு போட்டு போனார்ல, நான் பார்த்தேன். திருமலை நாயக்கர் போத்துனாராம். அப்படி போத்துனோன்னு அந்த சால்வையே அந்த பெண்ணுக்கு சூட்டிட்டு போயிட்டார் தாயுமானார். அந்த மாதிரி அருமையான ஒரு மதிப்பிற்குரிய இந்த மேடையில் கழகப்பிரியாக நாராயண நடிக்கும் என் மதிப்பிற்குரிய தம்பி ஜெய ரவிச்சந்திரன் பள்ளி பருவத்திலேயே இந்த நாடக கலையுகத்துக்கு வந்தவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை உண்டு. அதேபோல் என் நடிகார் ஜெய ரவிச்சந்திரனுக்கு அரசகுலம் ஆறுபடை திருமண பக்தர் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்து கவனிக்கிறேன். இந்த 500 ரூபாயை 50,000 நிறுத்தி கொடுக்கின்றோம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றியா. அன்பிலாரெல்லாம் தமக்குரியே அன்புடையார் உரிய பிறர்க்கு முயற்சி தன்னை வருத்த கோலி வரும் சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை தேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே செய்தித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்பனில்லாமல் ஒரு அன்னை இல்லை அப்பனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அன்னை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. இந்த ஆவையூர் அரசர்குலம் ரசிகர்கள் இல்லை என்றால் இந்த பிள்ளை இல்லை. தமிழெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா 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 இறைவா. அப்படி ஒரு வாடகை சோற்றுக்கு ஒரு சோறு தான் படம். இப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு தான், இப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு தான். ஆனால் இவ்வளவு சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது. அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா அமுதம் கூட விஷமாக ஆகிருதா இல்லையா? அந்த மாதிரி அரசர் குலத்தை என்னால் வாழ்ந்ததை மறக்க முடியாத ஒரு ஊர். ஏன்னா ஒரு முறை 1988 நினைக்கிறேன். ஆமாம், ருத்னாமணி நான் ஆறுவர். அப்போ 86 பலே ஆதியூர் அரசர் குலத்துக்கு நான் அறந்தாங்கி பக்கம் ஆடினது. அங்கேயே தங்கிட்டேன். அரசர் குலம் நந்தார் சிவரமணி ஒரு அரசர் குலமான்னு சோதி ஊர். ஆமாம், ஆதியூர் அரசர் அறந்தாங்கி. அந்த நேரம் அது ஒரு காலத்தின் தன்மை. அப்போ அந்த அங்கேருந்து பிறப்பிட்டு வந்து திருப்பத்தூர் வந்தால் அங்கே மருதப்பா கலைமணின்னு நாரதர் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து தனி வண்டி வச்சு ஊருக்கு வந்த ஞாபகம் நம்ம ஊருக்கு. இந்த பல நிகழ்ச்சிகள் என்னுடைய பால்ய பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலே அப்பவும் அந்த கருப்பணசாமி அருளால் நீ வாடா ஜெயரவின்னு கூப்பிட்டு வந்துட்டார் என்னை அப்பவே. அந்த மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் என்னைக்கும் பெருமை கொள்ளாது தம்பி. அதனால்தான் பொன்மலை செம்மல் ஐயா மக்கள் திலகம் ஐயா சொன்னதை போல
ஒரு நடிகனுக்கு ரசிகன் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பார். அந்த ரசிகன் இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லை. அதனால தான் பிறந்த ஊருக்கு புகழை சேர்த்து வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடுங்கிற மாதிரி ஆவியூர் அரசர்களும் அப்படி என்றால் சொல்லி நடங்க முடியுமா? அதனால தான் நல்ல கலைஞர்கள் உள்ள நல்ல ஞானம் அறிந்த நல்ல இடத்திலே வந்திருக்கின்றோம் என்றால் நாள் என் செய்யும் என்னைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் பெருங்கூற்று என்ன செய்யும் குமரேசர் தாளும் சரங்கையும் வெற்றி வேலும் என் கண்முன் வந்து தோன்றும் போது வரக்கூடிய மரணத்தை கூட மகாபாரதத்திலே எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை காப்பாற்றினாரோ தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது ஒன்று. அர்ஜுன பகவான் காலை பிடிச்சு அப்படி கும்பிடுனானா, எனக்கு வரைகின்ற மரண தண்டனையெல்லாம் கண்ணா தெய்வமாக நீ வந்ததினால் என் உயிர் காப்பாற்றியது, நீ இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் அப்படி என்பான் மகாபாரதத்திலே அர்ஜுனன். அதே போல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருந்து ஒரு 3 மாதம் ஆகுது இந்த ஆப்ரேஷன் பண்ணி. அப்புறம் வீட்டிலே தனியாக பார்த்தேன். இன்னைக்குள்ள நவீன சிகிச்சை மூலமாக ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி அது மோகன் கிளினிக்கில் பார்த்தேன். ஆனால் அப்பவும் டாக்டர் சொன்னார், என்னத்தை இனிமேல் பாட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன சொல்கிறது, இறைவனுடைய கருணை தான் இதற்கெல்லாம் காரணம். அதே போல் என் ரசிகர்களுடைய அன்பான ஆதரவும் இந்த அற்புதமான ஆசீர்வாதம் இருப்பதனால்தான் மீண்டும் பாட வைத்த அந்த இறைவனுக்கும் நன்றி, அதுபேற்பட்ட ரசிகர்களுக்கும் நன்றி என்று எனக்கு எல்லாரும் சால்வணித்து விரும்பித்த அந்த மாபெரும் நல்ல உள்ளங்களெல்லாம் என்னால் தீர்க்காய்ச்சா அந்த தெய்வத்தின் அருளோடு என்னால் வாழ வேண்டும் வளர வேண்டும். ஏன்னா 3 தடவை மரணத்தில் இருந்து தப்பிச்சவன் நான். 3 தடவை மரணம் வந்தும் மரணம்னா என்னன்னு தெரிஞ்சு உயிர் விளைத்தவன் தான். ஆமாம், 5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க, பிணமாக கிடந்தேன். என்னடா உயிரோடு இருக்குமா செத்து போயிட்டோமான்னு பறக்கலையே இல்லை. அப்புறம் 5 மணிக்கு மேலே தான் அந்த தன்மை வந்தது. அந்த மாதிரி அப்பேற்பட்ட தன்மைகளே எல்லாம் அந்த முருகனுடைய கடாட்சம் தான். அதனால்தான் தமிழான உருவம் தண்டவாளி தெய்வமே என்பார் ஐயா கிருபானந்த வாரியார். அது மட்டுமல்ல, அருணகிரிநாதர் கூட சொன்னார், என உலக மாயைகளை ஆழ்ந்திருந்தவன் அருணகிரிநாதர். அதனால தான் மண்ணாசை ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்ணாசையோடு அலைந்த அந்த அருணனுக்கு, அருணனாக இருந்தவனுக்கு கிரி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து கீழே விழுகும் பொழுது ஒரு மனிதன் தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. நான் தவறு செய்து விட்டேன், பெத்த அக்கா, அதாவது கூட பிறந்த அக்காவும் இப்படி கேட்டுட்டாளேங்கிறதுக்காக அவளும் பெண்தான் நானும் பெண்தானதா, வேணா என்னை வேணா போதைய உன்னுடைய பெண் போதைக்கு என்னை வேணா ஏற்றுக்கன்னு அப்படி கலட்டினாலாம். அதிலிருந்து மனம் நொந்து இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வது பிழை என்று சொல்லி அந்த அருணனாக இருந்தவன் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழுகும்போது அவனை தாங்கி பிடித்து அருணா சும்மா இரு அப்படி என்று சொல்லி திருமுருக கடவுள் அந்த அருணகிரிநாதனுக்கு அருள் புரிந்தார் இல்லையா. திறத்த தித்த தித்தி தெரியாதை தாதத்தி தத்திரா என்று முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு வித்து குருவர எனபோது என்று ஓதுவித்த அந்த குருநாதன் வள்ளலாருக்கும் ஆலிவயரை கண்டபோது மனம்பாடி நின்றேன் என்றார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்படி ஆண்டவன் நாமத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மரணம் கூட கிட்டக்க வராது நம்ம கூட இல்லையா. அதனாலதான் அப்பேற்பட்ட தன்மைகளே அந்த அருணகிரிநாதனுக்கு அருள்புரிந்தவன் என் தமிழ் தெய்வம் தணிகை மலை தெய்வம். அதனால்தான் இந்த தணிகை மலை தெய்வம் வள்ளலாருக்கு 9 வயதிலே கண்ணாடி முன்னாடி திருத்தணிகை முருகன் காட்சி தந்தார். உதாரணமா தம்பி, தைப்பூசம்னா பக்தர்கள் எங்க அதிகமா இருப்பாங்க? பழனியில. பழனியில. அதே போல சூர சம்ஹாரம்னா திருச்செந்தூர்ல. ஆடி கார்த்திகை என்றால் திருத்தணிகையில் பக்தர்கள் யாரும் இருப்பார்கள். ஆனால் இன்று நம்முடைய ஆவியர் அரசர் குலத்திலே இந்த 3ஆம் ஜாமத்திலேயே இம்புட்டு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எல்லாம் அந்த முருகனை கடைக்கண் பார்வை இந்த மக்களுக்கெல்லாம் என்னாலும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த ரீதிகளே காதலாகி கஜின்று கண்ணீர் மல்கி காதலாகி
மல்கி இதெல்லாம் தேவாரம் திருவாசகத்தை பாடினோம்னா இதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். அதனால்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் என் கலைஞர்களுக்காகவும் இளைஞர்கள்லாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். கலை நம்மோடு அழிந்து விடக்கூடாது. கலை மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பேற்பட்ட தன்மைகளே ஆறுமோல் தலைத்து அருகுமோல் வேரூன்றி இந்த அரசர்களும் என்னாலும் நல்ல மழை பெய்து இந்த மக்கள் எல்லாம் என்னாலும் அந்த கருப்பண தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தினாலே கண்ணீர் மல்கி ஒரு வாரம்மை நன்னேறு பொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாரே நாமம் நமச்சிவாய இதுதான் ஹார்மோனியம். செந்தில்முறை ஹார்மோனியம்னா அது ஹார்மோனியம் தான். காது போல செத்தையும் பூரா கேசியில் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அது நம்ம பாட்டு பூரா அமுக்குதுரா செந்தில். ஆனால் ஓம் பெட்டியில தான் இந்த சத்தம் குளுமையாக இருக்கிறது. பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாரு போரோ முருகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழிடரேது வராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே முருகா. உள்நிற மதம் நிறைந்து தன்னுடன் தினம் அணிந்து முருகா முருகா. உள்நிற பதம் நினைந்து உடல் தினம் அணிந்து சின்னமாய் தோற்றுமென்பார் நின் திருவுள்ளம் கனிந்து. தினமாய் போற்றுமென்பால் நின் திருவுள்ளம் கணித்து பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பண்டக செயலில் மகிழ்ந்திடும் மருகா பார்வன் புகழ்ந்து போற்றிடும் குமரா. நகசயனல் மகிழ்ந்திடும் அருகா பார்வே புகழ்ந்து போற்றிடும் குமரா. வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா. வண்ணமயிலேறிடும் வடிவேல் அழகா அழகு தெய்வானையுடன் கதிரரும் முருகா. அழகு தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா. பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே நன்றிக்குமார். அருவமும் குருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் உதித்தனர் உலகமைய. அப்பேற்பட்ட நன்மைகளே அருணகிரிநாதன் அருளாசியோடு இந்த தன்மைகளை வந்திருக்கிறோம். நாரதன் என்ற பெயர் கொண்டேன், நான்முகன் தனக்கு மகன் என்பேன். யாரும் எனக்கு பகையில்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் இடைமையில்லை. அசுரர் வாடும் இடம் செல்வேன், அமர் கொட்டம் முகந்திடுவேன், இசிந்தமகேன் புகுவேன், ஈடு இல்லா தேவர்களையும் வாழ்த்தி பாடிடுவேன். பாலும் சோறும் ஒன்றென்பேன், பழமும் இடமும் நன்றென்பேன், சோலை சுந்தரம் மகிழ்ந்திடுவேன், பாலகை பார்த்து மகிழ்ந்திடுவேன். கூட்டில் வாழும் வரவையில்லை, கூடி திரிய துணையும் இல்லை, நாட்டில் எனக்கோர் இடமும் இல்லை, நாளும் எனது கடமைகளை செய்ய நான் தவறியதே இல்லை. ஆக கடலளவு கிடைத்தாலும்
கலங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் வருந்த மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் கண்ணன் அருளாலே விலகும் கண்ணா என்று கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பான் கண்ணதாசன். அதனால்தான் நத்தகல்லை தெய்வம் என்று நாடு விட்டோம் சாற்றியே சுற்றி சுற்றி முடமணவென்று சொல்லும் என்றதும் ஏறடா நட்டகல்லம் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சக்தி சத்துவன் கரிச்சுவை அறியுமோ என்பார்கள். அந்த மாதிரி அதனால்தான் சக்தி கரிச்சுவை அறியார், கிளறிவிடக்கூடிய கரண்டியும் சுவை அறியார். சாப்பிடுகிற நமக்குத்தானே இது ருசியா இருக்கு, உப்பு இருக்கு, உப்பு இல்லைன்னா உப்பிலா பண்ண குப்பையிலைங்கிற மாதிரி. அதே போல கடவுள் இருக்கிறான் என்றால் கடவுள் இருக்கிறான். அதனால்தான் கடவுளை வெளியே தேடாதே, உள்ளே தேடு. உள்ளத்திலே தேடினால் இறைவனை காணலாம். உள்ளமே உள்ளமே பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் கள்ள பழனைந்தும் காணாமணி விளக்கே என்றான் இல்லையா. அதனாலதான் மேல போனா வருது பிரம்மன் சிவனினுடைய அந்த திருமுடியை காண வேண்டும் என்பதற்காக கீழ் நோக்கி போனார் பரந்தாமன் மகாவிஷ்ணு திருவிக்கிரமன். அதே போல கீழே போன அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவானா, ஆண்டுடைய பாதார விந்தமே எனக்கு துணையாக வரையுமே என்று போனார்கள். ரெண்டு பேருமே பார்க்க முடியல. செல்வத்தால தெய்வத்தை காண முடியாது. அதே போல என செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, மகாலட்சுமியுடைய கணவன் தான் மகாவிஷ்ணு. அவர் வராக வரவிட்டு போனார். அவர் குறைஞ்சிக்கிட்டே பாதத்தை தொட்டார். தொடும்படியா ஆகும்போது மச்சினை காலை பிடிக்கிறாரேங்கிறதுக்காக இவர் குனிஞ்சார். குனிஞ்சவன திருவடியும் பார்த்தாரு, திருவடியும் பார்த்தார் இல்லையா. அதனால்தான் பிரம்மதேவன் அன்னப்பட்சியாக மேலே சென்றால் 100 கோடி அன்ன பறவையாகி இந்த புவனம் முழுதும் மேலே போனார். ஓடி 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 கலந்த ஜோதியை காணணும்னு அதான் சித்தம் சொன்னார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 என்னென்ன கோடி ஆடுன்னு போய் பார்க்க முடியல. அதனால சாபம் பெற்றார். பைரவமூர்த்தி தோன்றி ஒரு பொய் போன்ற சிவபெருமானின் தன்மைகளை நான் கண்டேன் திருமுடின்னு சாதமும் அடல சாட்சி சொன்னால. அப்ப சாதமும் அடலுக்கும் சாபம் கொடுத்தாரு. ஆக பிரம்மதேவனுக்கும் சாபம் கொடுத்தார். பிரம்மதேவா இந்த உனக்கு எந்த கோவிலையும் உன்னை வழிபட மாட்டார்கள், கோவிலே இருக்காரு உனக்கு போடா அப்படின்னு அங்கே ஒரு சாபம் வந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம பிறக்குமா, அல்லாம குறையுமா? இத்தனை புராணங்களில் வரக்கூடிய தன்மைகளை வந்த இந்த நாரதமுனிவன் இந்த அருள்குலம் இந்த அற்புதமான கலையரங்கத்திலே வந்திருக்கிறேன் என்றால் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியலாக ஆண்டவன் மனித உருவிலே வருவதை போல பாட்டுக்கு முன்னால ஒரு கதையை சொல்லி பாடினா தான் நல்லா இருக்கும். மொட்டை மொட்டையாக பாடிக்கிட்டே போட நல்லா இருக்குமா? என்ன ஆர்கெஸ்ட்ராவா? ஏண்டா ஒவ்வொரு கதையை தத்துவங்களை சொல்லணுமா இல்லையா? இது சொன்னால் கற்பனை சாமி மனசு குளிரும். உங்கள் மனது குளிர்தோ இல்லையோ, கற்பனை தெய்வத்துடைய அந்த மனம் குளிரும் என்பதற்காகத்தான் நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு, ஒன்று மலை காட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நதி வெள்ளம் காண்டு விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, குற்றம் என்று வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை,
பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தோது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா. அருமை அருமை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அவர்களுக்கு நன்றி, பணிவான வணக்கம், பணிவான வணக்கம். பேர் சொல்ல விரும்பாத அருமை அண்ணன் ரூபாய் 100 எனக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அதான் சிவத்தில் வந்தெறிஞ்சால் தான் கைக்கு கிடைக்கும், கிணத்துக்குள்ளே வந்தெறிஞ்சால் கைக்கு கிடைக்குதா தம்பி? என்ன பண்ணுறது? பாம்பு பிடிக்கிற ஊருக்கு போனால் நடுத்தொண்டு நமக்குன்னு சில நேரம் சேராமையும் சேரும் பொழுது கையே வரமாட்டேங்கிற அவனுக்கு. சொன்னல அறக்காது கொடுக்க மாட்டேன், அவனுக்கு பேர் தர்மராஜான்ற மாதிரி உருப்படியாக ஒரு வரப்பை தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராய் என்று சொல்லுவாங்கல்ல. எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த மாதிரி, பொன்னமராஜ் யாருமோ அந்த மாதிரி. உலகத்தில் கை இருக்கு, கை விரலில் பிறந்தது நாதமும், செந்தில் முருகன் கையில் பிறந்தது நாதம், அதனால் என் குரலில் வருவது கீதம் அப்படிங்கிற மாதிரி. சுடர் விளக்காக இருந்தாலும் தூன்றுகோல் ஒன்று வேண்டும் அல்லவா? அதனால்தான் அந்த ஆண்டவன் மனிதனை படைத்தான், மனிதன் ஆண்டவனை படைத்தான். அதனால்தான் தெரிந்தது தெரியாதது. உலகத்தை பார்க்கக்கூடாதது என்ன? பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும். பசியும் பஞ்சத்தையும் பார்க்கலாமா? அதனால்தான் இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் ஆகாரம் இல்லாமல் உணவில்லாமல் அவதிப்படுகிறார் என்பதற்காகத்தான் கௌசிக மன்னனாக இருந்தவன் மக்களுக்கு சோறு கொடுக்க முடியலைங்கிற காமதேனு பசுவுக்காக அப்படியேப்பட்ட சத்திரியனாக இருக்கக்கூடிய அவன் விஸ்வாமித்திர முனிவனாக ஆனானு. யாரு? மக்களுடைய துறையை தீர்க்க முடியலையே, மன்னனாக இருந்து என்ன பண்றது, வறுமை தாங்க முடியலையே, இந்த காட்சியை பார்க்க முடியலையேங்கிறதுக்காகத்தான் அப்பேற்பட்ட கௌசிக மன்னனாக இருந்தவன் தவம் இயற்றி காமதேனு பசுவுக்காக அப்பேற்பட்ட சந்தைகளே பெரிய யாகமே பண்ணி உலகத்திலே அவன் வசிஷ்டர் வாங்கினால் பிரம்மர்ஷி பட்டம் வாங்கினார் இல்லையா, அவர்கிட்ட தான் கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நீ என்னையா கொடுக்குறது, நானே தவம் செஞ்சு காமதேனு பசு வாங்கிடுறையா அப்படின்னு பற்றி அவனை தொட்டோம்னா ஒன்று வந்துக்கிட்டே விழுகுது. அதுதான் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். கலையில் திறந்த கலை இயல், இசை, நாடகம். எத்தனை வருஷமா நாடகம் பார்க்குறீங்க, இன்னும் சலிக்குதா? சலிக்காது.
நன்றி நன்றி. அப்படி இல்லை. ஆமாம், எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுங்கிற மாதிரி என் தம்பி செந்தில் முருகன் மாதிரி ஒரு பெட்டிக்காரை வந்தால் நான் பாடிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா தம்பி? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? வாசிக்கிறேன், வாசிச்சா தானே பாடுறதுக்கு நமக்கு விருப்பமாக இருக்கும் எல்லா தம்பி. அதனால் நேற்று அவனுக்கு 500 அன்பளிப்பு நான் கொடுத்தேன் நேற்று. அதை உண்மையை உடச்சிடணும்லடா தம்பி. அது மாதிரி நேற்று பணங்குடி தம்பி தான் வந்திருந்தான். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தன்மைகளே வந்திருக்கிறோம் என்றால் அதனால்தான் இறைவன், அதெல்லாம் பார்த்து ரசிப்பது கதையும் அழகும் இயலிசை நாடகம். நாடகம் என்பது பாட்டும் நடிப்பும் கதையும் கலந்ததுனாலே நாடகம். அப்பேற்பட்ட தன்மைகளே வந்திருக்கிறோம் என்றால் அண்ணனுக்கு அண்ணனாக, தம்பிக்கு தம்பியாக, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி தீரந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே நிறைந்து வந்தோம் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி தீரந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பான இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. தாயாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயது